தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நடக்கிற போட்டி தான் இன்னைக்கு நடக்க போகுது. இந்த தலைவர்கள் அவர்களுடைய தேவைக்காக திமுகவுக்கு போயிருக்காங்க. ஏன்னா போன எலெக்ஷன்ல இவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா திமுக எவ்வளவு பெரிய தீய சக்தின்னு வீடியோ இருக்கு, வெர்ச்சுவல் வாரியர் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களை அவமானப்படுத்தியது யார்? இதே திமுக தான். வடிவேலை வச்சு காமெடி பண்ணி குடிகாரன் ஆக்கி கலைஞர் அவர்கள்ல இருந்து ஸ்டாலின் அவர்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் மேடையில வந்து கக்கன்னு சிரிச்சாங்க. அவ்வளோ எள்ளி நகையாடினார்கள். திமுக ஒரு விஷப்பாம்புன்னு விஜயகாந்த் அவர்களே சொல்லியிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல வைகோக்கு எதிராக பேச போறாரு. மக்கள் நீதி மையம் கமலஹாசனோட நிலைப்பாட்டுக்கு எதிராக பேச போறாரு. திமுக எவ்வளவு கேவலமான கட்சின்னு திரும்ப பேசியிருக்காரு. அப்போ இவர்கள் இவ்வளவும் பேசிட்டு இன்னைக்கு வந்து திமுக ஆதரவா அவங்களுடைய தேவைக்காக, அவங்களுடைய எம்எல்ஏ சீட்டுக்காக, அவங்களுடைய பணத்துக்காக, அவங்க சொத்தை வளர்த்துக்கிறதுக்கு சுயநலமா தொண்டர்களை தெருவுல விட்டுட்டு இந்த தலைவர்கள் மட்டும் போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. தொண்டர்களுடைய மனநிலை அது. ஒரு செய்தி நீங்க அன்னைக்கு போட்டீங்கன்னா அன்னைக்கு உங்ககிட்ட சன் டிவி இருந்தது, அதை வச்சு நீங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு உங்ககிட்ட ஜெயா டிவி இருந்தது, அதை மட்டும் கொண்டு போய் சேர்த்தா போதும்னு நினைச்சீங்க. இன்னைக்கு டெலிவிஷனுக்கு எந்த மார்க்கெட்டும் கிடையாதுங்க. டெலிவிஷனே இப்ப யூடியூப்ல தான் அவனதை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஓபன் டு ஆல்னு வந்துருச்சு. எதையும் யாராலும் மறைக்க முடியாது. சோசியல் மீடியா ஓபன் ஆயிடுச்சுங்க. இப்ப செய்தியை யாராலும் மறைக்க முடியாது. மக்களுடைய வரி பணம், மக்களுடைய உழைப்புல வந்த பணம், அது மக்களுக்கு பத்திரமா திரும்பி போகணும். ஐஸ் வாங்கி எல்லாரும் சூம்பிட்டு கடைசி குச்சி கொடுக்குற மாதிரி கொடுக்க கூடாது. அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விஜய் அவர்கள் தெளிவா புரிஞ்சதுனாலதான் இந்த வார்த்தையே சொன்னாரு. நான் அதை தொடக்கூட மாட்டேன், தேவையும் கிடையாது. நீங்க எனக்கு என்னுடைய தேவைக்கு அதிகமாவே கொடுத்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு பணி செய்து கிடப்பதான் என்னுடைய வேலை. என்னை சுத்தி இருக்கிறவனையும் தொட விட மாட்டேன். தில் இருந்தா, தைரியம் இருந்தா, ஆண்மை இருந்தா மற்ற கட்சிகளை சொல்லுங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தற்பொழுது வந்து ஆதவர்ஜுனா தாவேகாவினுடைய சமீபத்திய பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தார். நம்மளை வச்சு தான் வந்து அங்கே வியாபாரமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வியாபாரம் அப்படின்னா வந்து திமுகவில் நடந்துகிட்டு இருக்கு, தேர்தல் வியாபாரங்களை வந்து குறிப்பிடுறாங்க. அப்படி என்ன ஒரு டிமாண்ட் ஆயிடுச்சு தாவேகாவிற்கு திமுக மத்தியில்? இல்லை, அது உண்மைதான். என்னன்னா இப்போ வந்து நான் தாவேகாக்கு போயிடுவேன் அப்படின்னு காங்கிரஸ் மிரட்ட ஆரம்பித்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து போகமாட்டாங்கன்னு தெரியும், ஆனாலும் டிமாண்டு. அது ஆரம்ப புள்ளிங்கிறது கடந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர் சொன்னார். நான் முதல் மாநாட்டில் ஒரு குண்டு தூக்கி போட்டேன், அந்த குண்டு இப்போ வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுதான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஆக்சுவலாக அது வந்து எல்லாரும் நினச்சிக்கிறாங்க இப்படி சொல்லியும் உங்ககிட்ட எந்த கூட்டணியும் வரல அப்படின்னு. அது கிடையாது. அது எங்களுடைய பாலிசி. ஏன் பாலிசி அப்படின்னா, ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து கூட்டணியாக நிற்கும் போது அவர்களுடைய ஓட்டு நம்ம வாங்கி தான் அந்த வெற்றிங்கிறது சாத்தியமாகுது. அப்போ அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்படி கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அது அந்த தொண்டர்களை ஏமாத்துற மாதிரி. இதுவரை திமுக அதிமுக கட்சிகள் கூட்டணி கட்சிகளோட தொண்டர்களை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஏமாற்றம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விஜயண்ணா வந்து ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்தையும் பங்கு. அதுக்கு நீங்கள் எல்லாம் வாங்க நான் தர்றேன், அது அர்த்தம் கிடையாது. இது எங்களுடைய பாலிசி. இந்த இடத்துல திமுக ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு வாக்குறுதிகள், சில கோரிக்கைகளோட கூட்டணி கட்சிகள் திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. அந்த வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றாம ஏமாத்திட்டு இருக்காங்களா? தலைவர்களோட தேவைகள்ங்கிறது வேற, தொண்டர்களுடைய ஆசைங்கிறது வேற. தொண்டர்கள் கேட்பது நியாயமான உரிமை. தலைவர்கள் அவர்கள் குடும்பத்துக்கும் அவர்கள் வாழ்றதுக்கும் அவர்கள் வசதியா இருக்கிறதுக்கும் இல்ல அவர்கள் சஸ்டெயின் ஆகிறதுக்கும் கேட்கிற கோரிக்கைகள். தொண்டர்கள் விரும்பக்கூடிய தேவைகளை தானே தலைவர்கள் கேட்பாங்க. கேட்கலையே, எங்கேயுமே கேட்கலையே. தொண்டர்கள் என்ன விரும்புவாங்க? திரும்ப அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு விரும்புவாங்களா? ஆகணும்னு தானே விரும்புவாங்க. தொண்டர்கள் காங்கிரஸ்ல இருந்து 4 பேர் வந்து அமைச்சர் ஆகக்கூடாதுன்னா விரும்புவாங்க, ஆகணும்னு தானே விரும்புவாங்க. அதை விட அங்க ஒரு தேவை இருக்கும்ல. இப்போ ஒரு தொகுதியிலேருந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாருன்னா இந்த தொகுதியில இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு அடுத்ததா திமுக வந்தா கரெக்டா இருக்கும்னா அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்த 5-6 பேர் இருப்பாங்க தலைமையில, அவங்களுக்கு சீட்டு வேணும், மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும்.
அந்த பதவி சுகத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து வேற மாதிரி போயிட்டா ஜெயிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கோ இல்லையோ அந்த பயம். இவங்க என்ன ஆளுங்கட்சி, கோடி கோடியாக கொட்டி காசும் கொடுப்பாங்க, சீட்டும் கொடுப்பாங்க, ஜெயிக்கையும் வைப்பாங்க. அதனால அதை விட்டுறக்கூடாது. அவங்க என்ன ஆனாலும் சரி, அவங்க காலில் விழுந்தாச்சு, அவனுக்கு கூல கும்பிடு போட்டாவாச்சு, வாழ்க வாழ்க ஸ்டாலின் அவர்களே வாழ்க, உதயநிதி அண்ணா வாழ்க, வருங்கால இன்ப நிதியே வாழ்க. சொல்லிடுவாங்க, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் சொல்லியாச்சு, அந்த சீட்டை வாங்கணும். தொண்டர்கள் எக்கேடு கட்ட அண்ணன் அப்படிங்கிற மனநிலையில தான் கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க. கூட்டணி கட்சி தலைமையில் உள்ள 20-30 தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக தொண்டர்களுடைய விருப்பத்தை மதிக்காம, உரிமையை மதிக்காம, ஏன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தை வந்து கீழே போய் ஒரு கோடி ஏற்ற முடியலைன்னு அவங்க தலைவரே சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அங்கே கூட்டணியில் இருக்கணும். கீழே தொண்டர்கள் வந்து அந்த தொண்டர்கள் அவங்க பகுதிக்குள்ள ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணா கூட அந்த எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏவோ திமுக மந்திரியை மதிக்க மாட்டேங்கிறான். ஆனால் அதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலை இல்லை. இவங்களுக்கு ஒட்டுண்ணி போல் அதில் ஒத்திக்கிட்டு அந்த சீட்டை வாங்கி எப்படியாவது ஜெயிச்சிடணும், அதுக்கு காசும் கொடுப்பாங்க. இன்னைக்கு அதனால திமுகவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. தேமுதிக கூட சமீபத்தில் போயிருக்கு. பழம் நழுவி பாலில் விழுந்ததா, பழம் நழுவி விஷப்பாலில் விழுந்திருக்கு. பாய்சன் தான். ஆமாம், அதாவது விஜயகாந்த் அவர்களை அவமானப்படுத்தியது யார்? இதே திமுக தான். வடிவேலை வச்சு காமெடி பண்ணி குடிகாரனை ஆக்கி, நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர், நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி, நீ ஜனாதிபதினா நான் ஒபாமா அப்படின்னு வடிவேல் சொல்லி கலைஞர் அவர்கள்ல இருந்து ஸ்டாலின் அவர்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் மேடையில இருந்து கக்கன்னு சிரிச்சாங்க. அவ்வளோ எள்ளி நகையாடினார்கள். திமுக ஒரு விஷப்பாம்புன்னு விஜயகாந்த் அவர்களே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு திமுகவோட குடும்பமா தமிழ்நாட்டு மக்களா அப்படிங்கிற போட்டி தான் நடக்குன்னு விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வெறும் பதவிக்காகவும் எம்எல்ஏக்காகவும் இல்லை பணத்திற்காகவும் போய் விஜயகாந்த் அவர்களையே அடகு வைத்து விட்டார்கள் இன்னைக்கு தேமுதிக. அப்போ இதெல்லாம் அந்த தொண்டர்கள் ரசிக்கலை. 2-3 நாளாக வந்து நான் நிறைய நண்பர்கள் எனக்கு தேமுதிகவில் உண்டு. ஆனால் அவர்கள்லாம் மனக்குமுறல்ல இருக்காங்க. விஜயகாந்த் ஆன்மா சாந்தி அடையாதுன்றாங்க. அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து விஜயகாந்தை அழிச்ச இதே திமுக கூட, விஜயகாந்த் அழிக்கணும்னு நினைச்ச இதே திமுக கூட போய் சேர்ந்திருக்குது தலைமை அவர்களுடைய சுய லாபத்திற்காக எடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வச்சாங்க. எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்த் ஐயா அவர்கள் வந்தாங்க. 11 to 16 எவ்வளவு இடையூறுகள் ஜெயலலிதா அம்மையார் வந்து கொடுத்தாங்க. அதே இடையூறு 2021 கூட்டணி வைக்கும் போது அதையும் நான் சொல்றேன். ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் விஜயகாந்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அன்னைக்கு ஒரு இடத்துல நாக்க துருத்தினாரு. அதுல இருந்து சட்டமன்றத்துல அது ஏன் துருத்தினாரு? இன்னைக்கு திமுகவோட ஈரோடு எம்எல்ஏவாக இருக்கிற சந்திரகுமார் அவர்கள் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஹெவியா பண்ணும்போது அந்த சந்திரகுமாருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு எந்திரிச்சு அவ்வளவு பேசினாரு. அந்த சந்திரகுமார் விஜயகாந்த் முதுகுல குத்திட்டு திமுக போனாரு. இன்னைக்கு விஜயகாந்த் முதுகுல குத்தின சந்திரகுமாருக்காக ஈரோடுல தேமுதிக தொண்டர்கள் ஓட்டு கேட்கணும். இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை. இதுதான் விஜயகாந்த் அவர்கள் எதிர்த்தது. இதைத்தான் இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் முடிவெடுத்து போய் சேர்ந்திருக்காங்க. இது அவர்கள் சுயலாபம். இங்க பாருங்க, திமுகவில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளும், காங்கிரஸ்னாலும் சரி, தேமுதிகனாலும் சரி, விடுதலை சிறுத்தைனாலும் சரி, இல்லை மக்கள் நீதி மையனாலும் சரி, இவர்கள்லாம் வந்து தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நடக்கிற போட்டி தான் இன்னைக்கு நடக்க போகுது. இந்த தலைவர்கள் அவர்களுடைய தேவைக்காக திமுகவுக்கு போயிருக்காங்க. தொண்டர்களின் மனநிலையில போகல. சரிங்களா? தொண்டர்கள் எல்லாம் டிவிகே பக்கம் இருக்கிறாங்க, விஜயண்ணா பக்கம் இருக்காங்க. அவங்க நிக்கிறாங்கன்னா திமுக வரக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த தொண்டர்கள் உறுதியா இருக்கிறாங்க. திமுக அவங்க சுயலாபத்துக்காக பயன்படுத்திப்பாங்க. நம்மளை கொடி கட்டுறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் கூட்டம் சேர்க்கறதுக்கு மட்டுமே பயன்படுத்திப்பாங்க. ஆனா அந்த லீடர் சீட்டு வாங்குறது, காசு வாங்குறது எல்லாத்துக்காகவும் அங்க போய் ஒட்டிக்கிறாங்க. இல்ல அவர்களுடைய சினிமா கேரியரை காப்பாத்திக்கிறதுக்காக கமலஹாசன் போய் ஒட்டிக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் அஜெண்டாவால தொண்டர்களை தெருவில் விட்டாங்க. இன்னைக்கு தொண்டர்கள் வந்து இன்னைக்கு ஃபுல்லா டிவிகே கூட இருக்காங்க. டிஎம்கேவை காலி பண்ண போறாங்க. நீ எத்தனை இன்னும் 15 கட்சி கூட போய் சேர்த்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எத்தனை கட்சி சேர்ந்தோம். இன்னொன்று நேற்று கூட சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏ வந்து ஐயப்பன் பேசினாரு. ஓபிஎஸ் வந்து எப்படியே எந்திரிச்சு கூல கும்பிடு போட்டார். அவருக்கு கும்பிட்டு போட்டு பழக்கம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா அம்மா திமுகவின் தீய சக்தின்னு சொன்னவங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கிறவரை திமுக வந்து ஒரு விஷயத்துல கூட அவங்க வந்து
ஆதரிச்சு நின்னதே கிடையாது. அவர்கள் திமுக தமிழ்நாட்டுக்கு உண்டான தீய சக்திங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தீய சக்திகிட்ட போய் இவங்க எல்லாம் சேரும்போது அந்த அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அது இன்னொன்று இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அவ்வளோ ஒரு பெரிய ஆளுமையின் கீழே இருந்த அதிமுக இன்னைக்கு அமித்ஷா திமுகவா மாறிக்கிட்டு இருக்கு. போய் அடக வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற தேர்தல் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையே நடக்க போகுது. தொண்டர்கள் எல்லாம் தாவேகா பக்கம் இருக்கிறாங்க. தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய சுய தேவையை பூர்த்தி கொள்ள, அவங்க சொத்தை காப்பாத்திக்கிட, அவங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிட, அவங்க சீட்டை காப்பாத்திக்கிட, சீட்டு பேரம் பண்ணி பணம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. திமுக என்ன நம்புது? திமுக வந்து சுரண்டி வச்சிருக்க, கொள்ளையடித்து வச்சிருக்க பணத்தை வச்சு 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, 5000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மனநிலையில இருக்கு. இது எல்லாம் பொய்யாக போகுது. கடைசியா கொடுத்த பொங்கலுக்கு 3000 ரூபாய்னாலும் சரி, இப்போ கொடுத்த 5000 ரூபாய்னாலும் சரி, இந்த காசு எங்க இருந்து வந்ததுன்னு திமுகவால சொல்ல முடியுமா? ஏன் சொல்லணும் அப்படிங்கிற ஏன் சொல்லக்கூடாது? இல்ல ஏன் சொல்லணும் அப்படின்னா மக்களுக்கு உண்டான தேவையை நிவர்த்தி பண்ண எல்லாத்தையும். இது தவறு. நிர்வாகங்கிறது எங்களுக்காக தான், மக்களுக்காக தான். பட்ஜெட் ஏன் போடுறாங்க? போடாமையே 4 லட்சம் கோடி நாங்க செலவு பண்றோம்னு பண்ண வேண்டியதானே? எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் பட்ஜெட் எதுக்கு போடுறாங்க? ஆமா சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். யாரு காசு? உன் அப்பவுண்ட் காசா? இது எங்க காசு? எங்க வரி பணம்? எங்க இருந்து நீ பணம் வாங்குறன்னு தெரிய வேண்டாம்? நீ கடனை வாங்கி வாங்கி செலவு பண்ணி கணக்கு எழுதி உன் குடும்பத்துக்கு சொத்து சேர்ப்ப. இன்னைக்கு வந்து SC STக்கு போக வேண்டிய பணத்தை திருப்பி இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அன்னைக்கு 3000 ரூபாங்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பெண்டிங் அமௌண்ட், லிட்டிகேஷன் அமௌண்ட், இல்ல ஒரு அக்யூசேஷன் அமௌண்ட்டை ஃபுல்லா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அப்ப அந்த 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 டிபார்ட்மெண்ட்ல அந்த செலவு வரும்போது என்ன பண்ணுவாங்க? இப்ப SC ST அவர்களுக்கு உரிமையான கிட்டத்தட்ட ஒரு 13000 கோடியை வெளில எடுத்திருக்காங்க. மறுப்பு சொல்லுங்க. இல்ல இந்த காசு இந்த இடத்துல இருந்து வந்ததுன்னு சொல்லுங்க. அமைச்சரையோ முதலமைச்சரையோ இல்ல துணை முதலமைச்சரையோ சொல்ல முடியுமா? மக்களை ஏமாத்துறாங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட போறதே கிடையாது இவர்களுக்கு. சார், இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு விவரங்கள், இந்த ஒரு தெளிவு தொண்டர்களுக்கு இருக்கும் நினைக்கிறீங்களா? 100% இருக்கு. இல்ல சார், தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி, அதன் மூலியமா அந்த கட்சி மூலியமா கிடைக்கக்கூடிய வாக்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தானே தேர்தல்ல அதிக அளவுக்கு வந்து இதுவரை இருந்திருக்கலாம். ஏன்னா இதுவரை வந்து ஆப்ஷன் இல்ல. இன்னைக்கு ஆப்ஷன் இருக்கு. நேத்து திமுக அதிமுக மட்டும் தான் நேத்து வரை எலெக்ஷன்ல நின்று இருக்கு. ஏன் சார், விஜயகாந்த் அவர்களுக்கும் நல்ல ஆப்ஷன் 2006ல இருந்தது. அப்போ அவருக்கு ரீச் இல்ல. அவரை காலி பண்ணதே இதே திமுக அதிமுக தானே. இதே திமுக அதிமுக தானே அவர்களுக்கு குடிகாரம் பட்டம் கட்டினது. அவர்களுக்கு இப்ப பிடித்த ஆட்கள் எல்லாம் வச்சு பத்திரிகையாளர்கள் பேர்ல வச்சு அவரை விமர்சனம் பண்ணது. இன்னைக்கு அங்கேயே போய் சேர்ந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல வைகோக்கு எதிராக பேச போறாரு. விஜயகாந்த் திமுக எதிராக, தேமுதிக எதிராக பேச போறாரு. மக்கள் நீதி மையம் கமலஹாசனோட நிலைப்பாட்டுக்கு எதிராக பேச போறாரு. ஏன்னா போன எலெக்ஷன்ல இவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா திமுக எவ்வளவு பெரிய தீய சக்தின்னு வீடியோ இருக்கு. வெர்ச்சுவல் வாரியர் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. திமுக எவ்வளவு கேவலமான கட்சின்னு திரும்ப பேசியிருக்காரு. அப்போ இவர்கள் இவ்வளவும் பேசிட்டு தொண்டர்களுக்கு எதிராக ஒரு மனநிலையில இருந்துகிட்டு இன்னைக்கு வந்து திமுக ஆதரவா அவங்களுடைய தேவைக்காக, அவங்களுடைய MLA சீட்டுக்காக, அவங்களுடைய பணத்துக்காக, அவங்க குடும்ப சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு, அவங்க சொத்தை வளர்த்துக்கிறதுக்கு எவ்வளவு வந்து ஒரு சுயநலமா தொண்டர்களை தெருவில் விட்டுட்டு இந்த தலைவர்கள் மட்டும் போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. தொண்டர்களுடைய மனநிலை அது கிடையாது. தொண்டர்கள் தாவேகாவுடன் இருக்கிறார்கள். தாவேகாவுக்கு ஓட்டு போட போறாங்க. இந்த தலைவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட போறாங்க 2026ல. ஓகே சார், இப்போ நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்களா, அவங்களுடைய மார்க்கெட்டை காப்பாத்திக்கிறதுக்காக. கமல் அவர்களா இருக்கட்டும், விஜயகாந்த் ஆரம்பிச்ச தேமுதிகவா இருக்கட்டும், இன்னும் சில நடிகர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2011 பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி, வடிவேல் அவர்களை வைத்து விஜயகாந்த் அவர்களை வசைப்பாடுன அந்த ஒரு விஷயம் இந்த தடவை ரொம்ப சுலபமா பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த காலமே ஏற்படுத்தி கொடுத்து. அதாவது இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பரிணாம வளர்ச்சிங்கிறதையே புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க. ஒரு செய்தி நீங்க அன்னைக்கு போட்டீங்கன்னா, அன்னைக்கு உங்ககிட்ட சன் டிவி இருந்தது, அதை வச்சு நீங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு உங்ககிட்ட ஜெயா டிவி இருந்தது, அதை மட்டும் கொண்டு போய் சேர்த்தா போதும்னு நினைச்சீங்க. இன்னைக்கு டெலிவிஷனுக்கு எந்த மார்க்கெட்டும் கிடையாதுங்க. டெலிவிஷன் மார்க்கெட்டை உடஞ்சிச்சு. டெலிவிஷனே இப்ப யூடியூப்ல தான் அவனதை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஓப்பன் டு ஆல்னு வந்துருச்சு. எதையும் யாராலும் மறைக்க முடியாது. இன்னைக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு டெலிவிஷன்ல விஜயண்ணா போற வீடியோவை இப்போ வந்து புதிய தலைமுறை ரெகுலரா போட்டாங்க, உடனே அதை பிளாக் பண்ணாங்க, கேபிள்ல இருந்து எடுத்து விட்டாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. அதுக்காக போய் சேராம இருந்ததா? சோசியல் மீடியா ஓப்பன் ஆயிடுச்சுங்க.
இப்போ செய்தியை யாராலும் மறைக்க முடியாது. ஒரே விஷயம் செய்யலாம், அவன் செய்தி அவன் போட்டான் அப்படின்னா அரசாங்கம் சார்ந்த விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க, வருமானம் வராது, வருமானத்தை பாதிப்போம், அது அவங்களுடைய வருமான பிரச்சனை. ஆனால் செய்தியை மறக்க முடியாது. அன்னைக்கு செய்தியை மறைக்க முடிஞ்சது, செய்தியை தடுக்க முடிஞ்சது. ரெண்டுத்துக்கு அந்த காலநிலை மாற்றம் இன்னைக்கு அதே போன்ற ஒரு விஷயம் நடக்க அவங்களுக்கு கை கொடுக்காது. ஓகே சார், இப்போ திமுக கூட்டணி நாளுக்கு நாள் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வருகை, அதன் மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்கள வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது, இந்த சைடு வந்து தாவேகா தனித்து நிற்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மைனஸாக இருக்கா எப்படி சார்? ஒரு மைனஸும் கிடையாது. இங்கே பாருங்க, இது பழசு தான், திருப்பி திருப்பி சொன்னதான். எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்கள்கிட்ட போகல, மக்கள்கிட்டலாம் போயிட்டு தான் கட்சி ஆரம்பித்தாங்க. நீங்கள் இந்த சைடு வச்சுருக்க தலைவர்கள் எல்லாம் ரோட்டில் நடந்து போனால் எட்டி நின்று பார்ப்பாங்க, கிட்ட போகிறதுக்கு அஞ்சுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் போகும்போது என் அண்ணன் போகிறான் அந்த உணர்வு இருக்கும், என் தலைவர் போகிறான் அதெல்லாம் கிடையாது. தலைவர் அப்படிங்கிறது ஒரு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு பதவியை தவிர, எங்களை பொறுத்தவரை எங்கள் அண்ணன், எங்கள் எமோஷன், புரியுதுங்களா? எங்கள் கட்சியிலையும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் இல்லை எங்களுடைய அக்கா தங்கச்சிகள்லாம் அவங்கக்கிட்ட அவங்க குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, உங்கள் மாமாடா அது, உனக்கு தாய் மாமன்டா, என் அண்ணன்டா அப்படின்னு உரிமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அண்ணனுக்கு ஓட்டு போட போகிறோம், ஏதோ தலைவருக்கு ஓட்டு போடுறதில்ல. பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு. என் பிள்ளை விஜய் வரான், விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு. அதனால் இன்னைக்கு ஓட்டு தலைவர்களுக்கான ஓட்டு இல்லை, குடும்பத்தில். எங்களுக்கு தமிழ்நாடே குடும்பம், அவங்களுக்கு அவங்க குடும்பம் தான் எல்லாமே. திமுக குடும்பம் அவங்க தான் சொல்றாங்கல்ல, கழகம் தான் குடும்பம், குடும்பம் தான் கழகம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தாய்மார்களும் எல்லா இளைஞர்களும் எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட போகிறேன், என் தம்பிக்கு ஓட்டு போட போகிறேன், என் பிள்ளைக்கு ஓட்டு போட போகிறேன். யார் என்ன செஞ்சாலும் சரி, இவங்க 5000 ரூபா கொடுக்குறதெல்லாம் ஓட்டுக்காகன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கிராமத்தில் போய் ஒரு பாட்டியம்மாட்ட கேளுங்க, சொல்லுவாங்க, அப்பா விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன்ப்பா, என் பேத்தி சொன்னதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அர்பன் சைடில் தான் டிவிகேக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, ரூரல் சைடில் இன்னுமே கொஞ்சம் டெப்த்தாக போகணும். கிராமத்துல திமுக கொடி அதிமுக கொடி இருக்கிற மாதிரி தாவேகாவினுடைய கொடியை காணமே அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய கொடி படராத இடமே கிடையாது. எல்லா கிராமத்திலையும் விஜயின் மக்கள் இயக்கத்துக்கு போர்டு இருக்கு, கொடி இருந்தது, வச்சுக்கோங்க. எல்லா கொடியும் இப்போ தாவேகா கொடியா மாறிடுச்சு. அதெல்லாம் கற்பனை. நீங்க வேணா வாங்க, நம்ம 2 பேரும் போகலாம் ஒரு 50 கிராமத்துக்கு. எத்தனை கிராமத்தில் இருக்குன்னு பாருங்க. எங்களுடைய ஸ்ட்ரக்சரே ரொம்ப நல்ல, அதாவது கொள்கை இருக்கா, எல்லா பூத்துக்கும் ஆள் இருக்கா, நிற்கிறதுக்கு வேட்பாளர் இருக்கா, இவங்களுடைய கேள்வி எல்லாமே இப்படிதான். இதெல்லாம் இருக்குன்னு நாங்க எத்தனையோ தடவை திருப்பி திருப்பி சொல்லிட்டோம். இதை இன்னொரு தடவை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. விருப்ப மனுவே மறுபடியும் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் சொல்றாங்க. ஏங்க, உங்களுக்கு விருப்ப மனு எவ்வளவு வந்திருக்கு, எங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? இல்ல சார், சேல்ஸ் ஆனது சொல்லல, மறுபடியும் வந்தது தாங்க. உங்களுக்கு விருப்ப மனு எவ்வளவு வந்திருக்கு, எங்களுக்கு எவ்வளவு வந்தது, கம்பேர் பண்ணி பார்ப்போமா? நேற்று ஒரு நாள் மட்டும் 1000 மனு வந்ததுங்க ரிட்டனா. ஆமா, கிட்டத்தட்ட 6000-7000 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க 234 தொகுதிக்கு. எந்த கட்சியில இது வந்திருக்கு சொல்லுங்க? நான் போய் அந்த இடத்துல நின்று பார்த்தேன். அவ்வளோ இளைஞர்கள், இளம் ரத்தம் ஃபுல்லா அங்க இருக்கு. அந்த இளைஞர்களின் குடும்பம் அவர்கள் பின்னாடி நிக்கிறாங்க. அதனால இந்த தடவை திமுக ஜெயிக்க போறது கிடையாது. திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரி திமுக 2வது தடவை வந்ததா சரித்திரமே கிடையாது. அவர் நேற்று எக்ஸாக்டா ஒரு வார்த்தை சொன்னாரு, இவங்க அப்பனாலேயே முடியல, பையனால எப்படி முடியும் அப்படின்னு. அதாவது கலைஞர் அவர்களாலேயே முடியல, ஸ்டாலினால எப்படி முடியும், முடியவே முடியாதுன்னு. ஸ்டாலின் என்ன செஞ்சார் இந்த 5 வருஷத்துல? அவருக்கு ஏன் திருப்பி ஓட்டு போடணும்? ஒண்ணுமே செய்யலையே சார். மகளிர் இலவச பேருந்து பயணம், சரி, மடிக்கணினி மாணவர்களுக்கு வந்து கொடுத்தாரு. எப்ப கொடுத்தா என்ன சார், தேவைகள் அப்படிங்கிறது கொடுத்தாரா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், அது கடன் அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், சரி, கல்வி ரிலேட்டடா காலை உணவு திட்டம் அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல சார். இந்த மாதிரி சொன்னீங்களா? இதோட மொத்த பட்ஜெட் என்ன? பட்ஜெட் நார்மலாவே இருக்கும்ல சார். எவ்வளவு இருக்கும்? மொத்தமே 40,000 கோடி தாங்க பட்ஜெட். மொத்த பட்ஜெட் என்ன? 4.5 லட்சம் கோடி. மீதி 4 லட்சம் கோடி யார் வீட்டுக்கு போச்சு? அதுல 2 லட்சம் கோடி கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கும் சம்பளத்துக்கும், கவர்மெண்ட் சம்பளத்துக்கும். மீதி 2,10,000 கோடி யார் வீட்டுக்கு போச்சு? வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி ஆவரேஜா கடன் வாங்குறீங்க. இந்த பட்ஜெட்ல கூட, இடைக்கால பட்ஜெட்ல கூட போட்டிருக்கீங்க. கடன் வாங்கினா முதலீடு பண்ணணும். நீங்க அந்த 5 வருஷத்துல பண்ண முதலீடே கம்மி தானே. காசெல்லாம் எங்க போச்சு? கொல்ல கொல்ல கொல்ல. இதை தவிர திமுகவுக்கு, இந்த தீய சக்தி திமுகவுக்கு வேற எதுவும் தெரியாது. ஒயிட் பேப்பர் வெளியிட முடியுமா? தில் இருக்கா?
இதுதான் எடப்பாடி அவர்களும் கேட்டாங்க. வெள்ளை பேப்பரை வந்து எடுத்து டிஆர்பி ராஜா அவர்கள் காட்டினாங்க. இவங்க 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் இது போடும்போது பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒயிட் பேப்பர் வெளியிட்டார். அதில் அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ எல்லாத்தையும் தரவாக எடுத்து இதுதான் டிபார்ட்மெண்ட்டோட நிலைமை, இவ்வளோ அது அகல பாதாளத்தில் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு வருஷம் இருக்கும்போது ஏதோ அதை லைட்டாக ட்ரை பண்ணார். உடனே அவர் வந்து அவர் மருமகனும் மகனும் திருடுனதை அவர் சொன்னதுனால அவரை ஓரம் கட்டி ஃபோன் ஆடியோவில் ரிலீஸ் ஆன ஒரு திருடுனதை சொன்னதுனால அதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அது திருடுனதை சொன்னதை திமுகவில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. இடி வந்து கண்டும் பிடிச்சிருக்கு 10 ரூபா பாலேஜ் மூலமாக. அது மூலமாக அதனால் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. சொன்னதுனால அவரை ஓரம் கட்டினாங்க, கடனை வாங்கி குமிச்சாங்க, எல்லா வீட்லையும் அடித்து வைக்கிறாங்க, அடித்து நவத்துறாங்க. கடன் வாங்கி மக்களுக்கு நல்லது செய்யாமல் எல்லா திட்டத்தின் பேரில் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. அதை இந்த எலெக்ஷனில் இறக்க போகிறாங்க. எலெக்ஷனில் நீங்கள் 10,000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதில் வந்து தெளிவாக இருக்காங்க மக்கள். விஜய் அண்ணா 2026 சிஎம் ஆக போகிறாரு. மக்களுக்கு பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. நல்ல சிறந்த தேர்தல் வாக்குறுதி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பண்ண தான் போகிறாரு. ஓகே, ஒரு 2 விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாவே வந்து குறை இல்லை விமர்சனம் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்று அனுபவமின்மை, இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து தாவேகாவிற்கு அதாவது இல்லை அவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுப்பு என்ன அப்படிங்கிறதுல கொஞ்சம் அவங்களுக்கு தயக்கம் இருக்குது. இவங்களை ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சுட்டா இந்த 2 விஷயமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். 67 திமுக ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் 18 ஆண்டு காலம் அரசியல் பயணம் ஒன்று இருக்குல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புன்னு சொல்லிட்டு அரசியல் பயணம்னு சொல்றீங்க. இல்ல சார், அந்த 18 ஆண்டுகள்ல கத்துருக்கலாம்ல. ஏன்னா எப்படி 62 அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம்? 62 எதிர்க்கட்சியா வந்துட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஆளுங்கட்சியா இருந்தாதான். அதுக்கு தான் அவ்வளோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க. நம்மளுடைய திட்டங்களை, நம்மளுடைய கனவுகளை, மக்களுடைய தேவைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வச்சு திட்டம் போடுறது தான். ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. எங்ககிட்ட ரிட்டையர்டு பீப்புள், நேற்று கூட பேப்பரில் வந்தது, ஒவ்வொரு சட்டசபைக்கும் வேட்பாளர் கூட ரிட்டையர்டு அரசாங்க அதிகாரிகளை கூட வச்சுக்க சொல்லி நியமனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிட்டையர்டு பீப்புள் இந்த அரசாங்கத்தை எப்படி ரன் பண்ணணும், இந்த அரசாங்கத்தில் எவ்வளோ ஊழல் நடிஞ்சு கிடக்கு, ஏன் அரசாங்கத்தில் உள்ள நிறைய அதிகாரிகளே விசில் ப்ளோயர் மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்ணுறது வந்து கம்பசூத்திரம்லாம் கிடையாது. அதுக்குத்தான் அரசாங்கத்தோட செட்டப்பே இருக்குது. நம்மளுடைய கனவும் மக்களுடைய தேவைகளும் நமக்கு தெரிஞ்சு அது கூட போய் சேரும்போது எல்லாமே நிறைவேறும். ஓகே, இவ்வளோ ஒரு விஷயம் வந்து சொல்கிறீங்க. ஆனால் நீங்களே டிவிகேவனுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுப்பை பற்றி தானே பெரிய லெவலில் விமர்சனம் வைக்கிறீங்க. ஆமாம், ஏன்னா அவங்க இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 6 தடவை ஆட்சி பொறுப்புல இருந்து மிஸ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு. ஆமா, அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுதுன்னா அவங்க குடும்ப தேவைகளை தீர்த்துக்கிறதுக்கு, கொள்ளை அடிக்கிறதுக்கு. இதைத்தான் வந்து ஃபர்ஸ்ட் நாள்லயே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தளபதி சொன்னார். என்ன சொன்னாரு? நான் ஒத்த பைசா தொட மாட்டேன், நான் ஊழல் செய்யவும் மாட்டேன், யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன்னாரு. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான முதல் தகுதி இதுதான். மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய உழைப்புல வந்த பணம், அது மக்களுக்கு பத்திரமா திரும்பி போகணும். ஐஸ் வாங்கி எல்லாரும் சூம்பிட்டு கடைசி குச்சி கொடுக்குற மாதிரி கொடுக்கூடாது. அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விஜய் அவர்கள் தெளிவா புரிஞ்சதுனால தான் இந்த வார்த்தையே சொன்னாரு. நான் அதை தொடக்கூட மாட்டேன், தேவையும் கிடையாது, நீங்க எனக்கு என்னுடைய தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு பணி செய்து கிடப்பதான் என்னுடைய வேலை, என்னை சுத்தி இருக்கிறவனையும் தொட விட மாட்டேன். தில் இருந்தா, தைரியம் இருந்தா, ஆண்மை இருந்தா மற்ற கட்சிகளை சொல்லுங்க, இதே விஷயத்த சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போர்னு. அப்படி பார்க்கும்போது 2 வேட்பாளர்கள் தான் இதுல கொஞ்சம் தனித்து தெரியுறாங்க. ஒன்னு சீமான் அவர்கள், இன்னொன்னு விஜய் அவர்கள். அவங்களுக்கும் இவருக்கும் மட்டும்தான் அந்த போர் நடக்கல, மற்ற கட்சியினருக்கு நடக்குது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா தெரியுது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அண்ணன் சீமான் எப்பவும் போல எலெக்ஷன் அறுவடை பார்த்துட்டு கிளம்பி போயிடுவாரு. அதனால அவரை பத்தி போர் அங்க நடக்கல அப்படிங்கறத ஒத்துப்பீங்களா? 100% ஏங்க நம்பிக்கை வேணுங்க. இப்ப மக்கள் வந்து விஜயண்ணாவை நம்புறாங்க. 16 வருஷமா அவர் கத்திக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து அவர் பேசுனதே கேளுங்க. இங்க வந்து இந்த தலைவர்களே திமுக கூட்டணியில் உள்ள கமலோடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக போட்ட வீடியோ இருக்கு. வைகோ அவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக போட்ட வீடியோ இருக்கு. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்னாடி இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக போட்ட வீடியோ இருக்கு.
இப்போ சேர்ந்த தேமுதிகவும் இந்த திமுகவுக்கு எதிரான ஏற்பட்ட பேசின வீடியோலாம் இருக்கு. ஆனா எங்க சீமானன் மட்டும்தான் அவருக்கு அவரே எதிரே போட்ட வீடியோவே இருக்கு. அவர் ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு, அவரே அதுக்கு மறுத்து பேசுவார். அப்படி பல விஷயங்கள் இருக்கு. மக்கள் அப்போ அந்த நம்பிக்கை எப்படி வரும்? விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரை ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுவோமோ அதைத்தான் செய்வோம், என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம். எது நடைக்கு சாத்தியமோ, சும்மா ஓட்டுக்காக இந்த அள்ளி விடுற வேலைலாம் கிடையாது. இதை எவனாச்சும் சொல்லுங்க பார்ப்போம். விஜய் அண்ணா சொன்னாரு, லஞ்சம் நான் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன், யாரையும் பண்ண விட மாட்டேன், எவனாச்சும் சொல்லுங்க பார்ப்போம். விஜய் அண்ணா சொன்னாரு. அடுத்த அதாவது இருக்கிறதுலே பீக்கில் இருக்கிற சமயத்தில் இன்னும் வருஷத்துக்கு 2-3 படம் நடிச்சான்னா 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சமயத்தில் ரஜினி மாதிரி நடிச்சுக்கிட்டு காசை சம்பாதிச்சுக்கிட்டு எல்லா கட்சி தலைவர்களுக்கூடையும் சுகமா நல்ல ராப்போ கிரியேட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஜம்முன்னு வாழ்ந்துக்கிட்டு அரசாங்கத்துடைய நம்மளுடைய தேவைகளை சொல்லி அந்த தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா முடியாதா? அவர்கிட்ட அந்த வசதி இருக்கா இல்லையா? அந்த புகழ் இருக்கா இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு வர்றாருல. ஆனா இங்க உள்ள தலைவர்களுடைய என்ன எதுக்கு போறாங்க? அதெல்லாம் தேடி போறாங்க. எனக்கு புகழ் வேணும், பணம் வேணும், பதவி வேணும், தேடி போறாங்க. ஆனா விஜய் அண்ணா அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும். 30 வருஷம் என்ன நீங்க தாங்கி பிடிச்சிருக்கீங்க, அடுத்த 30 வருஷம் நான் உங்களை தாங்கி பிடிக்க வரப்போறேன், இனிமே இது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதனால அவருக்கு ஈக்குவல் இந்த கிரவுண்ட்ல யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொன்னீங்கல்ல, பீக்கில் இருக்கும்போது வர்றாங்கன்னு. இதுக்குமே சீமான் அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க. யாரா நீ வான்னு கூப்பிட்டான், அவன் வீட்டு வாட்ச்மேன் கூட கூப்பிட்டு. அதைத்தான் நான் அப்போதே சொல்லிட்டேனே, சீமான நான் வான்னு கூப்பிட்ட வீடியோ நான் காட்டுறேன், அதை எடுத்து இதோட சேர்த்து போடுங்க. விஜய் அண்ணாக்கு யார் அந்த 500 கோடி 1000 கோடி தரப்போறாங்கிறது மக்களுக்கு தெரியும். எந்த படம் எடுக்க போறாங்களோ அந்த ப்ரொடியூசர் தரப்போறாரு. ஆனால் சீமான் சொன்னார் மேடையில், நமக்கும் 1000 கோடி வந்தது, அதை வாங்காம தான் வந்தேன் அப்படின்னார்ல. அந்த 1000 கோடி யார் கொடுக்க வந்தா அதை சொல்லுங்க, சொல்லணும்ல. நீ உழைச்சி வாங்க போறியா, நடிச்சு வாங்க போறியா, டைரக்ஷன் பண்ணி வாங்க போறியா, இல்லை உன்னுடைய நீ வந்து இந்த பசங்களை ஏமாத்தி வச்சிருக்க அந்த ஓட்டை காட்டி அந்த காசை வாங்க? மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. நீ ஒன்னு மக்களை ஏமாத்தி வச்சிருக்க, கல்லு மண்ணு மரம் செடி கொடி கடலுன்னு பேசி அந்த இளைஞர்களுடைய ஓட்டை காட்டி அந்த காசை வாங்க போறியா? ஆல்ரெடி வாங்கிட்டு தான் இருக்க. திமுக அதிமுகவுக்கு தேவையான வேட்பாளர் போடுற, மாற்று வேட்பாளர் போடுற, மாற்றி அறுவடை பண்ணிக்கிட்டு தான் இருக்க. உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் ஏமாற்றி திரளிய வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதனால் சீமானன் விஜய் கூட கம்பேரே பண்ணாதீங்க. சீமான் சாட்டை போன்றவர்கள் வியாபாரிகள், பொழப்புக்காக அவங்க ஓட்டல கம்பேர் பண்ணல. நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உண்டான போர் அப்படின்ட்டு, இதில் அவங்க 2 பேரும் கொஞ்சம் வேறுபடுறாங்களாங்கிறத வேறுலாம் பண்ணல. அங்கேயும் பாருங்க, தாவேக்காக்கு அந்த நாம் தமிழர் கட்சி எல்லாம் ஓட்டெல்லாம் இங்க டிரான்ஸ்பர் ஆக தான் போகுது. இன்னைக்கு 8.2% வச்சிருக்காங்களா, குறைஞ்சது 3% கீழே போறாங்க. அங்க எவ்வளவு நாள் ஏமாத்துவீங்க? அதான் சொல்றேன்ல, ஒரே பதில் தான் எல்லாத்துக்குமே. இன்னைக்கு வர உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆள் இல்லை. இன்னைக்கு எங்க அண்ணன் இருக்காரு. மக்கள் எல்லாம் விழிச்சுக்கிட்டாங்க, எல்லா தொண்டர்களும் விழிச்சுக்கிட்டாங்க. இனிமே இந்த ஒட்டுண்ணி மாதிரி இந்த தலைவர்கள் திமுக போய் ஒட்டுனாங்கன்னா இவங்களை கை விட்டுட்டு நம்ம விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டுடலாம், அந்த மனநிலைக்கு எல்லா கட்சியிலையும் உள்ள கூட்டணி கட்சிகள், அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. இதை நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்க, கமாண்ட் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. மக்கள் மனநிலை இதுதான். ஓகே, வேலூர் மீட்டிங்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ நெருக்கடிக்கு இவங்க கொடுத்தாலும் மீட்டிங்கிறது எடுத்து போய்கிட்டே இருக்கும். எங்களை பொறுத்தவரை தினம் மீட்டிங் போகணும். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு சிங்கிள் விண்டோ அப்படிங்கிறதுல எல்லா அப்ரூவலும் கிடைக்கும். அப்போ ரெகுலராக மீட்டிங் இருக்கும். அதுலேயுமே தேர்தல் தேதி இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பித்தா ஸ்டாலின் அவர்கள் இன்டர்வியூ ரிலேட்டபிளான விஷயங்கள்ல இறங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது ஆங்கிலேய பத்திரிகை நிறுவனங்களுக்கு. விஜய் சார்ட்ட மட்டும் அது எதிர்பார்க்க முடியாதோ? நீங்கள் வியாபாரமாக ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அது நடக்காது. சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஆங்கில ஊடக பத்திரிகையோட அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணதே திமுக தான். தமிழக அரசோட ஸ்பான்சர்ஷிப் போட்டு தான் கண்டக்ட் பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. எங்கே பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், யாருக்கு பேசணும், எல்லாம் விஜயண்ணாக்கு தெரியும். உங்கள் நரேட்டிவ்காகலாம் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் சார். டைம் இருக்கா? ஏன்னா எல்லாம் 234 தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ண செய்தி போய் சேரும்.
தலைவரும் போய் பேசுவார். முகத்தை காட்டினா இன்னும் நல்லா இருக்குமே. இல்லைங்க, நான் தான் சொல்றேனே, எங்களுக்கு டெய்லி போகணும்னு ஆசை. இப்போ நடக்க விட மாட்டாருங்க. நாங்கள் நடக்க விடணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் வரலன்னு கேட்பாங்க. இவங்களே போய் வரவிடாம பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய ரோல் முடிஞ்சிச்சு. தேர்தல் கமிஷனுடைய இன்சார்ஜ் வந்துடும். அப்போ சிங்கிள் விண்டோவில் எங்களுக்கு எல்லா பரப்புரைக்கு உண்டான சுதந்திரம் கிடைக்கும். அப்போ நாங்கள் வச்சு வாங்கிப்போம் திமுகவை. திமுக அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து தொண்டர்களை ஏமாத்துறாங்க. இந்த தொண்டர்கள் மனநிலை எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் கூட தான் இருக்கு. குறைந்தபட்சம் 2.5 கோடி ஓட்டு வாங்கி தளபதி மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு, அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவுல எம்எல்ஏ எண்ணிக்கையும் பெற்று தமிழகம் எதிர்பாராத ஒரு தேர்தல் முடிவை கொடுக்க போது. இந்த தலைவர்களுக்கெல்லாம் பாடமாக இருக்க போகுது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.